வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பெருமாள் தாயாருடன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்ட வைபவம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. TM கோட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெற்கு மார்ச் வீதி, திருப்பரங்குன்றம் ரோடு, நேதாஜி ரோடு, மேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வழியாக திருத்தேர்வலம் வந்தது. ரோட்டின் இருபுறமும் நின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். காஞ்சி மகா பெரியவர் பாபநாசம் தாலுகா ஈச்சங்குடி கிராமத்தில் அவதரித்தார். காஞ்சி சங்கர மடத்தின் 68வது பீடாதிபதியாக இருந்து இந்து சமயத்தை வளர்த்தவர். 1994ஆம் ஆண்டு காஞ்சி சங்கர மடத்தில் சித்தியடைந்தார். அவரது 132வது ஜெயந்தி விழா இன்று உலகம் முழுதும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஈச்சங்குடியில் அவர் அவதரித்த இல்லத்தில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பஞ்சரத்தன கீர்த்தனை மற்றும் வேத பாராயணம் நடைபெற்றது. திரளானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அறுபத்தி 8வது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட 32வது ஜெயந்தி பாபநாசம் வட்டம் ஈச்சங்குடி கிராமத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. இவர் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியா ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டின்னு வேதத்தில் சொல்ல பிரகாரம் 100 வயசு கரெக்டாக வாழ்ந்து அவரோட நட்சத்திரம் அனுஷம், அவர் சித்தியறியும் போது நட்சத்திரமும் அனுஷம். இந்த மாதிரி துவாதசி எல்லாரும் சொல்லுவா, ஏகாதசி துவாதசியில எது போறதுன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அவர் சொந்த தபஸ்ல, ஏன்னா அவரோட தபஸுக்கு வார்த்தையே வராது, அப்பேற்பட்ட தபஸ். இன்னைக்கு எல்லாம் கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு இருப்போம், இங்க இருக்கோம், இங்க பாக்குறோம் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள். உள்ள வந்தாச்சுனாலே இந்த வைப்ரேஷன் சொல்லுவா. அதுல இந்த வைப்ரேஷன்ங்கிறது தனியா அனுபவிச்சுதான் பார்க்க முடியும். இங்க வந்து உட்கார்ந்தாலே தெரியும், அது இவரை பார்த்தாலே தெரியும். எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல இன்னைக்கு ரொம்ப அற்புதமா கிருஷ்ணயஜுர்வேத பாராயணத்தோட பஞ்சரத்ன கீர்த்தையோட ரொம்ப அற்புதமா நடந்தது. மகாபரிவா அனுகிரகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.